கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை தந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 வருடம் 2வது மாதம் நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு இராணுவ வீரர் ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியினால் பாதிக்கப்படுறாரு. அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் 1 வருடத்திற்கு மேலாக சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வேதாகமத்தை திறந்து அவர் ஒரு டைம் பாஸுக்காக வேதாகமத்தை திறந்து படிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு செவிசாய், உன் கண்களை விட்டு அவைகள் பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்கு காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமும் ஜீவனுமாம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, தேவனுடைய வார்த்தையை கவனித்து செவிசாய்த்து அனுதினமும் நம் கண்களை விட்டு பிரியாமல் வேதாகமத்தை படித்து நம்ம இருதயத்துக்குள் அந்த வசனத்தை காத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன ஆகுது, அவைகள் உன் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுக்குதுன்னு சொல்லுது. அவர் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு அனுதினமும் 3 வேளை மாத்திரை சாப்பிடுவது போல இந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் 21வது வசனம் வரை படிக்க ஆரம்பித்தார். அது இல்லாமல் வேதாகமத்தை தொடர்ந்து மற்ற அதிகாரங்களையும் படிக்க ஆரம்பித்தார். தேவன் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் போட்டிருந்து நான் அதை படித்து கொண்டு நானும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் என்னுடைய தாயார் ரொம்ப பலவீனப்பட்டாங்க, மரணத்தின் தருவாயில் இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் இந்த சுவிசேஷத்தை தான் நான் சொன்னேன். அம்மா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துலேருந்து 21வது வசனத்தை வரை நீங்கள் படிங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்னு சொல்லி என்னுடைய தாயார்கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து நீங்கள் அனுதினமும் வேதாகமத்தை படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் 19லேருந்து 21 வரை மாத்திரை சாப்பிடுவது போல் நீங்கள் அனுதினமும் படிக்கணும்னு சொல்லி சொன்னேன். அதுபோல் அவர்களும் படித்தாங்க. இன்றைக்கி ஒரு பரிபூர்ண சுகத்தோடு தேவன் ஜீவனையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறீங்களா? தீர முடியாத வியாதியினால் இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை படித்து தேவனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் உங்கள் இருதயத்துக்குள்ளேயும் உங்கள் கண்களை விட்டு பிரியாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுப்பார். தெளிவாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, மறைமுகமாலாம் எதுவும் கொடுக்கப்படல. உன் உடலுக்கு ஆரோக்கியம் வேணுமா, உனக்கு ஜீவன் வேணுமா, என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் நீ காத்து கொள்ளணும். உன் கண்களை விட்டு பிரியாமல் இருக்கணும், செவி சாய்க்கணும், அதன் பிரகாரம் நடக்கணும். ஸோ அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம், தேவன் ஜீவனையும் கொடுப்பார், இந்த உலகத்திலையும் ஜீவனையும் கொடுப்பார். நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் நித்திய ஜீவனை நமக்கு தேவன் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.